அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூடு வந்து அதிகமாகுது. இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் வீட்டில் குடிச்சிட்டு எவ்வளோ வேணாலும் சூட்டில் போய் வேலை பார்க்கலாங்க. அந்தளவுக்கு ஆரோக்கியமான இந்த ஜூஸை வாங்க வீட்டிலே ரெடி பண்ணலாம். ரொம்ப செலவு கம்மி, அதுதான் இதோடைய ஸ்பெஷலு. எல்லாருனாலும் ரெடி பண்ணலாம். வாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது வந்து நெல்லிக்காய் 4 எடுத்துக்கலாம். இந்த சீசனில் நெல்லிக்காயும் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. 7 ரூபாய்க்கு 8 நெல்லிக்காய் கொடுத்தாங்க. நான் வந்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பான பாகங்களை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு இதோடைய அந்த சத பகுதிகளை மட்டும் கட் பண்ணிட்டேன். நெல்லிக்காய் வந்து ஆப்பிளுக்கு சமம்னு எல்லாருக்குமே தெரியும். அதிகமான விட்டமின் சி இருக்கக்கூடியது நெல்லிக்காங்க. சதை பகுதிகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க விதைகளை வந்து நம்ம வெயிலில் காய வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போதைக்கு அரைச்சி நம்ம சாப்பாட்டில் கூட கலந்துக்கலாம், பாலில் கூட போட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நெல்லிக்காய் விதைகள்லையும் அவ்வளோ சத்து இருக்குது. பாடி ஹீட்டு, அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடியது இந்த நெல்லிக்காய். இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இதில் பாதி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு இது மாதிரி 2 பீஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ரேட்டு கம்மி தான். காரணம் இப்போ சீசன்லேயே நம்ம அடித்து நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகளை வந்து நம்ம உண்டாக்கிக்கிறது நம்மளுடைய கடமை. இந்த வெள்ளரிக்காய் வந்து நான் முழுசாக பயன்படுத்த போகிறதில்ல. தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நாளைக்கோ நாளன்னைக்கோ தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கண்ணுக்கு கீழே வச்சிங்கன்னா அந்த கருவளையங்கள் வெயிலில் அதிகமாக சுற்றுறதுனால கண் சிவப்பாகும். அதிகமான டஸ்ட்டு வர்றதுனால அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடும். இப்போ வந்து நமக்கு வெள்ளரிக்காயும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக ஒரே ஒரு கொப்பு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து இப்படி ஒரு நன்மை இருக்குதான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்களே உடல் சூட்டை வந்து ஈஸியாக தணிக்கலாம். இது கூடவே நான் எடுத்துருக்கிறது வந்து புதினா இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இந்த டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு வெறும் நெல்லிக்காவை மட்டும் நான் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் வடிகட்டிக்கலாம். காரணம் நெல்லிக்காய் வந்து சக்கை அதிகமாக இருக்கும். ஜூஸாக நம்ம குடிக்க முடியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் உள்ள சக்கைகள் வெளியாகும்னு. அதையும் கூட நம்ம காய வச்சுக்கிட்டு நமக்கு அடுத்த வாட்டி தேவைப்படும் போது கூட அரைச்சிக்கலாம். இல்லாட்டி நம்ம பவுடர் மாதிரி கூட பண்ணி வைக்கலாம். அதை அப்படியே காய வச்சுருங்க. இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்துருச்சு, நெல்லிக்காய் ஜூஸ் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸியில் சேர்த்து அரைக்க போகிறோம். புதினா வெள்ளரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சில்னஸ் வேணும், எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்லா ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பேர் குடிக்கிற அளவுக்கு ஒரு பாரை மட்டும் நான் ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அடித்து நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் வடிகட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கக்கூடாது, நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எதுவுமே சேர்த்துடக்கூடாது. வடிகட்டிட்டு நல்லா அப்படியே குடிக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். இதில் கடைசியாக வந்து நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க. தேனில் வந்து அதிகமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கனால, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால உடம்பு சூட்டை தணிக்கும். ரெண்டாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஜூஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து சுத்தமாக வெளியேற்றிடும். கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை பார்க்குறோம், அந்த நேரத்தில்